அன்பார்ந்த தமிழக மக்களுக்கு ஒரு அன்பான கனிவான வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, அன்பார்ந்த தமிழக மக்களே, நம்முடைய பாரத பிரதமர், மதிப்பிற்குரிய உலகம் போற்றுதலுக்குரிய உத்தமர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் ஒரு பாரதம் எப்படி இருக்க வேண்டும், நேர்மையாக அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அனைவரும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் ஊழலற்ற ஒரு ஆட்சியை பாரத தேசத்திற்கு வழங்கி வந்திருக்கக்கூடிய நம்முடைய உத்தம தலைவர் பாரத பிரதமர் அவர்கள் நம்முடைய தமிழகத்திற்கு இன்று கோவைக்கு வருகை புரிந்துள்ளார். தமிழக மக்களே, ஒன்றை நன்றாக சிந்தியுங்கள். பாரத பிரதமர் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார் என்று எதிர்க்கட்சிகள் கூறிக்கொள்ளும் இந்த வேளையிலே, நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நம்முடைய பாரதத்தினுடைய அனைவருக்கும் உணவளிக்கக்கூடிய கடவுளாக காட்சியளிக்கும் விவசாய பெரும் மக்களுக்கு, முதுகெலும்பாய் நம் நாட்டிற்கும் தேசத்திற்கும் விளங்கி கொண்டிருக்கும் விவசாய பெருமக்களுக்கு 21வது தவணையை வழங்க இன்று நம்முடைய கோவைக்கு வருகை புரிந்துள்ளார். 20 தவணைகளை நம்முடைய விவசாயிகளுக்கு வழங்கி 21வது தவணையாக இன்று வழங்கி நம்முடைய பாரதத்திற்கும் விவசாய குடும்பத்திற்கும் பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்து பிரைம் மினிஸ்டர் கிசான் திட்டத்தை வெற்றிகரமாக இன்று தொடர்ந்து விவசாயிகளுக்கு செய்து வந்துள்ளார். நம்முடைய மாநிலத்தில் தற்போது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் நம்முடைய மாநிலத்திற்கு பிரதமர் என்ன செய்தார் என்று கூறிக்கொள்ளும் இந்த வேளையில், விவசாய மக்களுக்கு திட்டத்தை சிறப்பாக சீருமாக ஒரு தவணை கூட தடங்கள் இல்லாமல் தொடர்ந்து அளித்து, குறிப்பாக தமிழகத்திலேயே இந்த திட்டத்தை பெரும்பாலும் அதிக அளவிற்கு பயனடையக்கூடிய விவசாயிகள் நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள். அனைத்து விவசாயிகளும் இன்று நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நம்முடைய பாரத பிரதமர் விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, தொழில் முனைவோருக்கு, கல்வி பயில்பவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, வேலைவாய்ப்பில் அனைத்திலும் நம்முடைய தமிழகத்திற்கு பல கோடி ரூபாய் திட்டங்களை வழங்கி வரும் அந்த உத்தம தலைவரை வணங்கி, தவறான தகவல்களை அளிக்கும் அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியினருக்கு மோடி ஐயா செய்துள்ள பல திட்டங்களில் ஒரு திட்டமான இந்த கிசான் திட்டம் தொடர்ந்து வெற்றியாக நம்முடைய விவசாயிகளுக்கு வழங்கி வரும் இந்த வேளையில் அவரை போற்றி, நம்முடைய தமிழகத்திற்கு, நம்முடைய கோவை மாநகருக்கு இயற்கை விவசாயம் பற்றியும் விவசாயிகளை சந்திக்க இன்று வந்துள்ள அவரை மனமாற வருக வருக என வரவேற்பதுடன், பாரத தேசத்தின் வலிமை மிக்க ஒரு தலைவராக, வலிமை மிக்க பாரதத்தை உருவாக்கக்கூடிய உன்னத தலைவராக நம்முடைய பாரத பிரதமர் விளங்கி வருகிறார். அவருடைய பயணம் இன்னும் தொடர அன்பான மனசார நெஞ்சத்துடன் வாழ்த்த வயதில்லை என்றாலும் அவர் வழியில் நாங்கள் என்றும் பயணிப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த சிற்றுரையை முடிக்கிறேன். பாரத் மாதா கி ஜெய். மாநில செயலாளர், மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு, தமிழக பாரதிய ஜனதா கட்சி, திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம், ஆரணி சட்டமன்றம். நன்றி.